வணக்கம். தமிழ்நாட்டில் பாஜக 5 தொகுதிகளை கைப்பற்றும் என நியூஸ் 18 கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த 5 தொகுதிகள் என்னென்ன என்பது பற்றி இந்த வீடியோ பதிவில் தெளிவா பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக, அதிமுக, பாஜக என மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்த நிலையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை பல்வேறு நிறுவனங்கள் நடத்தியுள்ளன. முன்னணி செய்தி ஊடகமான நியூஸ் 18 நாடு முழுவதும் தேர்தல் கருத்து கணிப்புகளை நடத்தியுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 30 இடங்களை கைப்பற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது திமுக கூட்டணி 30 இடங்களில் வெற்றி பெறும் என இந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் 5 இடங்களில் பாஜகவும் 4 இடங்களில் அதிமுகவும் வெற்றி பெறும் என இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடந்த பல்வேறு கருத்து கணிப்புகளில் திமுக கூட்டணி 36க்கும் அதிகமான இடங்களில் வெல்லும் என கணிக்கப்பட்ட நிலையில் நியூஸ் 18 கருத்து கணிப்பில் பாஜக 5 இடங்களில் வெல்லும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை விட பாஜக அதிக இடங்களில் வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி 51% வாக்குகளையும், பாஜக கூட்டணி 13% வாக்குகளையும், அதிமுக 17% வாக்குகளையும் பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக அணியை விட குறைவான வாக்கு சதவிகிதத்தை பெற்றாலும் கூடுதலாக ஒரு சீட்டில் பாஜக வெல்லும் என்று நியூஸ் 18 கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் எந்தெந்த மண்டலங்களில் பாஜக வெல்லும் என்று இந்த கருத்து கணிப்பில் விரிவாக அலசப்பட்டுள்ளது. அதன்படி காவிரி டெல்டா பகுதியில் ஒரு இடத்திலும், சென்னை மண்டலத்தில் 2 தொகுதிகளிலும், மேற்கு மண்டலத்தில் 2 தொகுதிகளிலும் என மொத்தமாக 5 இடங்களை பாஜக வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளை திமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியது. தேனி மக்களவை தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை பாஜக 5 இடங்களில் வெல்லும் என நியூஸ் 18 தேர்தல் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது.